வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. சோ நம்ம இப்போ புதிய அரசு அமைந்துள்ளது. இந்த புதிய அரசிடம் தேர்வாணையத்தோட தேர்வாணையத்திடம் சில கோரிக்கைகள் வைக்க உள்ளோம். அதுல நிறைய கோரிக்கைகள் நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நம்ம கேட்டுக்கிட்டு வர்றதுதான். அதுல ஒரு முக்கியமானது பாத்தீங்க இம்மீடியட்டா செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் மெயின்லி ஃபார் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ். அதே மாதிரி மற்ற தேர்வுகளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எஸ்பெஷலி ஜெனரல் கேட்டகரியை தவிர மற்றவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் இன் குரூப் 2, 2A, 4 அதுல பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இந்த கொரோனா பீரியட்ல கொடுத்தது லாஸ்ட் இயரே முடிய வந்தது. அதுக்கு நம்ம எல்லாம் போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை இந்த வருஷம் முடிகிற மாதிரி வச்சிருக்காங்க. பை அக்டோபர் வரைக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ அக்டோபருக்குள்ள வர நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். இல்லைன்னா நம்ம குரூப் 1 ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ 39 இருக்கு. இல்லைன்னா இது 37 ஆயிடும். பட் நம்ம தொடர்ச்சியாக நம்ம என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தேர்வர்கள் கொடுத்த அந்த பெட்டிஷன்ஸ்ல நாங்க கேட்கறது பாத்தீங்கன்னா 49 இயர்ஸ். ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ இல்லாத கேட்கல. ஸோ ஏன்னா இந்த குரூப் 1 அப்படிங்கிறது தேர்வர்களோட நிறைய பேரோட ஒரு கனவா இருக்கு. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரூப் 2, குரூப் 4ல அவங்க டிகிரியே முடிச்சிருந்தா கூட குரூப் 4ல போய் சேர வேண்டிய சூழ்நிலை, அல்லது குரூப் 2, 2Aல சேர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவங்க தங்களை குரூப் 1 போன்ற தேர்வுகளுக்கு அதுல தயார்படுத்திக் கொள்றது, ஆபீஸ்ல செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் லீவ் எடுத்து இதுக்கெல்லாம் வருடங்கள் ஆயிரும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் கடந்துடும். அதனாலதான் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறது கேட்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு சமூக நீதிக்குள்ள வரக்கூடிய, நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா சமூக நீதியில பயோனியர், முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம இதுல ரொம்ப கம்மியா இருக்கும். எஸ்பெஷலி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ல மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நேத்து நியூஸ், அரசு பணியாளர்களுக்கான உச்ச வயது வரம்பு உயர்வு. மேற்கு வங்கத்தில் அரசு பணியாளர்களுக்கான உச்ச வயது வரம்பு 5 ஆண்டுகள் உயர்த்தப்படுவதாக அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது எல்லா கேட்டகரிக்கும். மேற்கு வங்கத்தில் அரசு பணியாளர்களுக்கான உச்ச வயது வரம்பு 5 ஆண்டுகள் உயர்த்தப்படுவதாக அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி குரூப் A, B, C மற்றும் D மாநில அரசு பணிகளுக்கான உச்ச வயது வரம்பு 5 ஆண்டுகள் உயர்த்தப்படுவது மே 11ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த திருத்தப்பட்ட விதிகளின்படி குரூப் A பதவிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 41 ஆண்டுகளாகவும், குரூப் B பதவிகளுக்கு 44 ஆண்டுகளாகவும், குரூப் C, D பதவிகளுக்கு 45 ஆண்டுகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஜெனரல் கேட்டகரிங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கு வெப்சைட்ல போய் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். அப்போ குரூப் A, குரூப் 1 போஸ்டுக்கு 46 வருடங்கள் அவங்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 41 இருக்கு ஜெனரல் கேட்டகரி. இங்க நமக்கு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கே பாத்தீங்கன்னா நம்ம வித் 39 தான் வச்சிருக்கிறோம். நாங்க 36 இருந்தது இப்ப 41 வச்சிருக்கிறாங்க. சோ அப்போ ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 46 உயர்கிறது. சோ கண்டிப்பாக இது குறித்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த வரும் வாரத்தில் நாங்க தலைவர்களை சந்திக்க உள்ளோம். மினிஸ்டர் மற்றும் CM அப்பாயின்மெண்ட் வாங்கி தேர்வர்கள் இதுக்காக சந்திக்க உள்ளோம். இது மட்டும் கிடையாது, சரிங்களா? சோ இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை ஏற்கனவே டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதுல ஒரு சிலத்தை நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். நமக்கு தெரியும் இந்த கேள்வித்தாள்ல ஒரு மட்டமான ஒரு ரூல் இருக்கும். என்ன அப்படின்னா, கேள்விகள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் இருக்கும். அதுல டிஸ்கிரிபன்சி, அதுல ஏதாவது தவறுகள், மொழியாக்க தவறுகளோ ஏதோ தவறுகள் இருந்தாங்கன்னா ஆங்கில வெர்ஷன் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு ரூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. சரி, அப்படி ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்ப யாருக்கு அட்வான்டேஜா போகும் அப்படின்னா, ஆங்கிலத்தை வழியாக அதை படிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜா போகும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சமமான தன்மை இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கிளாஸஸ் ரிமூவ் பண்ணணும் மெயினா. அதுக்கப்புறம் இந்த டெஸ்கிரிப்டிவ் தேர்வில் பாத்தீங்கன்னா தமிழ்ல திருத்தவங்களுக்கு மதிப்பெண்கள் ஒழுங்காக வழங்கப்படுவதில்லை. அட்பார் வித் இங்கிலீஷ் மீடியம் வழங்கப்படுவதில்லை. பொதுவாகவும் ஜெனரலாகவும் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம் யாருக்குமே ஒழுங்காக மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை. அதுவும் தெரிந்த விஷயம். ஒருத்தருக்கு ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒருத்தருக்கு 12 போடுறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் 3 மார்க் போடுறாரு. இந்த அளவுக்கு வேரியேஷன் நமக்கு தெரியும். 0.5 மதிப்பெண்கள்ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், DC கிடைக்கும், அல்லது குரூப் 1 போஸ்ட் கிடைக்கும், அல்லது கிடைக்காம போகும். அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமானது இதுதான் தேர்வுகளுக்கு. என்ன அப்படின்னா, வேகன்சி சும்மா யானைக்கு சோளப்பொறி போற மாதிரி இல்லாம, நிதி நிலைமையை எதற்கெடுத்தாலும் அதை ஒரு சாக்காக சொல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு செல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பற்றாக்குறை இருக்கு. பள்ளிக்கூடத்திலையும்
அலுவலகங்களையும் சரி, எங்க அரசு அலுவலகங்கள்ல குறிப்பாக வந்து அதிக பற்றாக்குறை இருக்கிறது. அதனாலதான் நிறைய பேர் வேலை பார்க்குறவங்களே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. சார் நான் வந்து 2 சீட் வேலை பாக்குறேங்க அப்படின்ட்டு தேர்வர்கள் மாணவர்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து வேகன்சி வந்து கொஞ்சம் கூடுதலாக, நேர்மையாக, விரைவாக, வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்த, அது மாதிரி என்ன தரம்னு அவங்க சொல்றாங்களோ அந்த தரத்துக்கு நடத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல 10வது தரம் அப்படின்னு சொன்னாங்க. 10வது தரம்னா 10வது ஸ்கூல் புக்ல இருக்கிறதா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். சரிங்களா? அதான் தெரியும், அதான் டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓலைச்சுவடியில இருந்து எல்லாம் போய் எடுத்துட்டு இருக்க கூடாது. கலைச்சொற்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலைச்சொல் கராதின்னு சொல்லக்கூடியது காலேஜ் லெவல்ல இருக்கிறது. ஒரு சயின்ஸ்ல கேட்கணும் அப்படின்னா நார்மலா இருக்கிறத கேட்க வேண்டியதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ கலைச்சொற்கள் அதுல எல்லாம் போய் கேட்கலாம். அதுலயும் நார்மலா இருக்கக்கூடிய கேட்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அப்ப நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாம இருக்கிறதே ஒரு போட்டி தேர்வுக்கு சரியானதா இல்ல. தேர்வர்களுக்கு நிறைய பேர் நெகட்டிவ் மார்க்கை கொண்டு வரதை பத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து எகைன்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க. பட் ஐ ஆம் இன் ஃபேவர் ஆஃப் பிரிங்கிங் நெகட்டிவ் மார்க். சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்வு அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். சரிங்களா? அதுல நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஓகே, அதை விட்டுருங்க. இப்ப நெகட்டிவ் மார்க் இல்லாத தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேள்விகளுக்கு சில பேர் ஏதோ கெஸ் பண்ணுவாங்க, அது ரைட் ஆயிரும். அப்போ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமமற்ற தன்மை இருக்கு. அப்போ இந்த சிலபஸ் பேஸ்டு தகுதி என்ன லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த முறைகேடுகள் நிறைய இடத்துல நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீட்டா பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரி இதுல மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இப்போ இந்த தாவேக அரசு வந்து பதவிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக நான் வந்து நீங்க என்னோட முகநூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், சகாயம் ஐஏஎஸ் போன்ற திறமை வாய்ந்த இந்த மாதிரி ஊழலுக்காக குழல் கொடுக்கும் அட்வைசரா வைக்கலாம், இல்ல திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து அவரை போட்டியிட சொல்லி ஒரு மினிஸ்டர் ஆக்கலாம். அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு அட்வான்டேஜ். பின்னாடி அடுத்த தேர்தல் எதுக்கு வர்றதுக்கும் அட்வான்டேஜ். மக்கள் மத்தியிலையும் இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். தேர்வாணையங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி வைக்கலாம், மினிஸ்டர்ஸ் ஆக்கலாம், இவ்வளவு பண்ணலாம். அது இன்னும் மத்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூல எல்லாம் நிறைய முறைகேடுகள் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. அது இன்டர்வியூ லெவல்ல நடக்குதுன்றது எல்லா ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஒழுங்கா மதிப்பெண்கள் போடுறது கிடையாது. அப்புறம் இன்டர்வியூ வச்சிருக்கீங்க. ஏன் குரூப் 2A வரைக்கும் எடுத்தாச்சு, குரூப் 2A வரைக்கும் எடுத்தாச்சு, குரூப் 1ல இருக்கு. குரூப் 1ங்கிறது முக்கியமான போஸ்ட், அதுல ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம். அப்போ அங்கேயும் முறைகேடுகள் ஒழுங்கா நடத்தும். அங்க வெளிப்படைத்தன்மை கிடையாது. குரூப் 1க்குலாம் எதற்கு இன்டர்வியூ வேணா தூக்கிடுங்க சார். அதுக்கப்புறம் முக்கியமாக பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன். இந்த பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு. இந்த பிஎஸ்டிஎம் வந்து தமிழ் வளர்க்கறதுக்கு இதுக்காக கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ல போறவங்களே இங்கிலீஷ் மீடியத்துல எழுதுறாங்க டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் எல்லாம். அது எப்படிங்க? இதை போனதுலே சொல்லி இருக்கிறோம். இப்ப இதை கண்டிப்பா இதையும் வந்து சொல்றோம். இதை ஏற்கனவே சொன்னா அப்படி இருக்கா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ் லெவல்ல எல்லாம் கேட்கறாங்க. இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு. அதனால இந்த இது முக்கியமானது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப பேசும்போது சில விஷயத்தை மட்டும் முக்கியமானதை மட்டும் சொல்லியிருக்கேன். வேற என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக ஏதாவது பட்டால், அதாவது உங்களுக்கு மட்டும் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் அது பெனிஃபிட்டா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா தேர்வர்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்க மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க. அது எல்லாமே நாங்க ஆட் பண்ணியிருப்போம். அப்படி ஏதாவது இருந்தாலும் கிராஸ் வெரிஃபை பண்ணி தேர்றதுனா ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நாங்க போய் பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும். வேற ஏதாவது உங்களுக்கு ஜென்ரலா குவரிஸ் இருந்தாலும் பண்ணுங்க. அதற்கு நான் வந்து அதுல இருக்க கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கேன். ஜென்ரலா ஏதாவது குவரிஸ் இருந்தது. நாங்க நிறைய அரசுகளை பார்த்துட்டோம். பயங்கர கசப்பான சம்பவங்கள் தான் நடந்தது. எனக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையிலான இந்த அரசு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தேர்வரின் நலனுக்காக நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சாதிக்க வேண்டிய சூழலில் இருக்கணும். அது எல்லா தேர்வர்களுக்கான என்ன கேட்கணும், நல்ல வேகன்சியோட நடத்துங்க, விரைவாக நடத்துங்க, நேர்மையாக நடத்துங்க, வெளிப்படைத்தன்மையோட நடத்தி. நன்றி.